ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டே? எல்லாரும் சொல்லுவீங்க சண்டே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவீங்க இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லாரும் போய் அவங்க அப்பாக்கெல்லாம் விஷ் பண்ணீங்களா? விஷ் பண்ணலையா? அப்படி யாரெல்லாம் விஷ் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாரும் வேகமாக ஓடி போய் உங்கள் அப்பாவுக்கு விஷ் பண்ணிட்டு வரீங்களா? வேகமாக விஷ் பண்ணிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. யாருன்னு போய் பார்க்கலாமா? எல்லாரும் ஈகராக இருக்கீங்களா? ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. யார் தெரியுமா? நம்ம சுந்தர் அங்கிள். எல்லாருக்கும் சுந்தர் அங்கிளை தெரியும்ல? தெரியாதவங்க அங்கிள் இன்னைக்கு பாருங்க. அங்கிள் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தருவாங்க. வாங்க எல்லாரும் வேகமாக போய் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அங்கிள் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, எப்படியெல்லாம் அதில் நம்ம மாரல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி குட்டீஸ், வாங்க வேகமாக போய் பார்த்துக்கலாம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவளை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் வசனம் உண்டு. நமக்கு அவர் நிழலாயிருக்கிறார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் நம்மளை சுமப்பார். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அவ்வளவு அன்பான தேவன். அந்த அன்பான தேவனை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ஸ்லாக்கியம் யார் மூலமா கிடைக்கும்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிடைக்கும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள இதை பற்றி எனக்கு ஒரு தெளிவான அறிவு இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த நாள்ல கூட உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன செய்யலாம்? உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஜெபம் தான். ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன குட்டீஸ், நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தோம்ல. அங்கிள் சொன்னதெல்லாம் நல்லா இருந்ததில்ல? நானும் நினைக்கிறேன் அங்கிள் சொன்னதில் ஒரு வார்த்தை நீங்கள் எல்லாரும் கவனிச்சிங்களா? அதில் அங்கிள் நல்லா சொல்லியிருந்தாங்கல்ல, தகப்பன் தான் பிள்ளையை சுமக்கிறது போல ஏசப்பாவும் நம்மளை அனுதினம் சுமந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம பைக்கில் போகிறோம், ஸ்கூல் வேனில் போகிறோம், எதுலையோ போகிறோம், அப்பா கூட போகிறோம், அம்மா கூட போகிறோம், ஆட்டோவில் போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கலை அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் எங்கள் அப்பா தானே ஃபீஸ் கட்டுறாங்க, எங்கள் அம்மா தானே ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் யார் தெரியுமா? ஏசப்பா தான். அங்கிள் அதே போல தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். அதில் அங்கிள் அழகாக ஒரு பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படி தானே? ஒரு அழகான ஹியூமன் பீயிங்லாம் இருந்தது. அதை மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது குட்டீஸ். எனக்கும் அந்த பலூன் மாதிரி பெருசாக வாங்கி செய்யணும், எப்படி அதே பொம்மை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்ல ஆசையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் எனக்கு இருந்த ஆசை உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம போய் பார்க்கலாமா அதே மாதிரி செய்கிறத? நம்மளுக்காண்டி அங்கிள் என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா? அந்த பொம்மையெல்லாம் உனக்காண்டி திரும்ப செஞ்சு காட்ட போகிறாங்க. வர்றீங்களா? எல்லாரும் போய் போகலாமா? நான் ரெடியாக இருக்கேன், நீ ரெடியாக இருக்கீங்களா? நம்ம போய் பார்க்கலாமா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீயும் கற்றுக்கோ. நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி வேறு நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வீக் நம்ம இன்னைக்கு பலூனை வச்சு கற்றுக்கலாம். எல்லாருக்கும் பலூன் ரொம்ப பிடிக்கும் தானே? ஸோ அந்த பலூனில் இன்னைக்கு செய்யலாம். வர்றீங்களா? அங்கிள் சொல்லும் போது நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோ. அப்புறம் மறந்து போயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அங்கிள் சொல்லும் போது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நூக் அண்ட் கார்னர் கற்றுக்கலாம். வாங்க. முக்கியமான ஒரு ஹியூமன் செய்ய போகிறோம். சின்ன பொம்மை மாதிரி. அளவு பார்த்தீங்கன்னா 2 பலூன் ஒரே அளவா இருக்கட்டும், கொஞ்சம் இடம் இருக்கணும். பாருங்க, ஒரு 2 விரல், ஒரு விரல், 1.5 விரல், அவ்வளவு கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் இடம் விட்டுக்கிடுங்க. நம்ம ஏன்னா இதுல அநேக ட்விஸ்ட் வர்றதுனால கொஞ்சம் நமக்கு இடம் தேவை. ஆகவே ஒரு அட்லீஸ்ட் 3 விரல், 2 விரலோ 3 விரலோ நீங்க இடம் விட்டுக்கிடுங்க. இது ஒரு செட் பலூன். அளவு ஒரே அளவா இருக்கணும். நீங்க அளந்து நீங்க பம்பிங் பண்ணும்போது அளந்து பார்த்துக்கிடுங்க.
அளவு கரெக்டா பண்ணிக்கிடுங்க. அடுத்தல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பலூன், இது ரொம்ப அவசியம். ஆமா, இந்த மாதிரி ஒயிட் எல்லோ ஏதாவது ஒரு கலர், இந்த கலருக்கு ஏற்றாற் போல நம்ம நினைச்சுதான் இது பண்ணலாம். இந்த இது செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு உருவம் நாம நினைச்சிடும் வரைய போறோம். நல்ல இது வந்து ஒரு தலைன்னு நினைச்சுக்கிடுங்க. அதுக்கேற்ற நினைச்சு போறோம்னா நாம நினைச்சு போறோம் ஒரு ஒரு நல்ல ஐ, ஒரு கண்ணு வரைஞ்சுக்கிறோம். நல்லா ஒரு மூக்கு, ஒரு நல்ல ஒரு வாய், வரையறதுல சுமாரா தான் வரைவேன், தெரிஞ்சுதான் வரைஞ்சிருக்கேன். பட் நீங்க நல்லா வரையலாம். ஓகே, இது நம்ம வரைஞ்சு இந்த மாதிரியும் நம்ம வரைஞ்சு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சு கவனிங்க. இப்ப என்ன பண்ணோம்னா, இப்பதான் நம்ம இதை செய்ய போறோம். என்ன பண்ண போறோம், இதை சேர்த்துருக்கோம் பாருங்க, நல்லா கவனிங்க. இதை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 1 இன்ச்சு சைஸ், 1 இன்ச்சுக்கு தான் இடம் இருக்கணும். கவனிங்க, இந்த பகுதி பாருங்க, 1 இன்ச்சு பால் சைஸுக்கு 2 சேர்த்து ஒரு இன்ச்சோ இல்லைன்னா 1/2 இன்ச்சோ சின்ன ஒரு லாக், ஒரு சின்ன லாக், கொஞ்சம் நல்லா அமைக்கிதான், ஒரு சின்ன ஒரு இன்ச்சுல ஒரு லாக் பண்ணோம். லாக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிடும். அடுத்தல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இடம் விட்டுருக்கணும். எப்படின்னா ஒரு தலையில மாற்ற அளவுக்கு இது இருக்கணும். தலையில மாற்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சேர்ந்து ஒரு ஆர்டினரி ஒரு ட்விஸ்ட். அடுத்தால கவனிங்க, இதுல வந்துன்னா 1 இன்ச்சு பால் சைஸ், இது 2 சேர்த்து இந்த அளவு வந்து 1 இன்ச்சு தான் இருக்கணும். ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரு இயர் ட்விஸ்ட் இல்ல ஒரு பிஞ்ச் ட்விஸ்ட் கொடுக்க போறோம். பண்ணிட்டோம். இப்ப லாக் பண்ணிருக்கோம், ஒரு பால் சேர்த்து பால் போட்டிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த 2 இருக்குல்ல, இது 2யுமே நாம என்ன ஒரு நல்ல ஒரு பிஞ்ச் கொடுக்க போறோம். நல்ல மெதுவா இழுக்கும். இப்படி இழுத்தீங்கன்னா அப்படி லாக் ஆயிடும். ஓகே, இப்போ இது ஏதாவது லென்த் ஏதாவது டிஃப்ரெண்டா தான் கொஞ்சம் நல்ல நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகும். அடுத்தால ஒரு சைஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு இடம் விட்டுக்கிடுங்க. கைப்பிடி அளவுக்கு இடம் விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு லாக், ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு நீங்க இது மாதிரி ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா, அதே தான் திருப்ப இந்த 2 சேர்த்து ஒரு சின்ன 1 இன்ச்சு பால் 2 சேர்ந்து பண்றீங்க. 1 இன்ச்சு பால் பண்றீங்க. கவனிங்க, இப்போ 1 இன்ச்சு பால் நம்ம வந்து போட்டிருக்கோம். நல்ல கவனிங்க, இந்த பாத்துக்கிடுங்க. இந்த 1 இன்ச்சு பால் கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிராக்டிஸ் பண்ணுங்க வந்துடும். இந்த 1 இன்ச்சு பாலை நான் பண்ணிருக்கேன். இப்போ இத ஒரு பிஞ்ச் ட்விஸ்ட் போட்டு லாக் பண்ணும். மெதுவா, அவசரப்படக்கூடாது. அந்த பிஞ்ச் ட்விஸ்ட் வந்து 2 திருப்பத்தை சுத்தினாலே போதும். 5 திருப்பு சுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி 2 டைம்ஸ். இப்போ ஓரளவு நமக்கு எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு செட்டப் போறோம். இப்போ என்ன பண்ணா, இது கால் போட போறோம். கடைசி பகுதி பாருங்க, இது 2 ஒரே அளவா இருக்கு பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் அமைக்கி விடுங்க, நமக்கு சைஸ் ஒண்ணா இருக்கும். இதுல வந்து ஒரு 3 விரல் இடம் விடுங்க. இது அப்படி மெதுவா ரொம்ப கவனமா செய்யணும். இதுல ஒரு பால், 1 இன்ச்சு பால் இந்த இதை போடுறீங்க. மறுபடியும் அகைன் இதுல ஒரு பிஞ்ச். அதே மாதிரி இந்த கால் 3 விரல் இடம் விடுறீங்க. 3 விரல் இடம் விட்டுட்டு ஒரு பால், 1 இன்ச்சு பால் போட்டுட்டு அதை என்ன செய்யணும், ஒரு பிஞ்ச் வந்துட்டா. இப்ப என்ன பண்ணோம்,
எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி சரி பண்ணி இப்போ இந்த ரெண்டு ஒரு கால் மாதிரி வந்திருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம், நல்லா பாருங்க, கவனிங்க இத. இது 2 கைப்பிடி அளவுக்கு இடம் விட்டு, 2 கைப்பிடி பிடிச்சுங்க, அந்த அளவுக்கு இடம் விட்டு அந்த இது அப்படியே ஒரு ஃபோல்டு கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் ஒரு மடிப்பு மெதுவா பாத்தீங்களா, இது லைட்டா மெதுவா செய்யுங்க, அவசரமா செய்யுங்க, அப்பதான் உடையாது. பயப்படாதீங்க, உடையாது. லைட்டா மெதுவா ஒரு ப்ரெஷர் நீங்க கொடுக்கணும், மெதுவா கொடுங்க. கொடுத்தா நமக்கு நல்ல ஒரு சைஸ் வரும். இந்த கால்லாம் நல்லா எடுத்து விடுங்க. இப்போ நாம ஏற்கனவே ஒரு பொம்மை தலை மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறோம்ல, பொம்மை தலை, இதை நம்ம என்ன செய்யறோம், இதுல பண்றோம், இதெல்லாம் மாற்றோம். இது இந்த நடுப்பகுதி நல்ல கவனிங்க. இந்த பொம்மைய இந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு இடையில மெதுவா பண்ணிட்டு இதை இது பண்ணிருங்க. இப்போ நம்ம இந்த ஒரு அருமையான ஒரு ஹியூமன் நல்ல இந்த இடையில நல்லா மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிடும். ஒரு அழகான ஹியூமன் கிடைக்கும். இதை வச்சு நம்ம நினைச்சிடலாம், ஒரு வசனம் கூட நம்ம சொல்லலாம். என்ன குட்டீஸ், எல்லாருமே போய் வேக வேகமாக பலூன்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. அப்படின்னா நிறைய பலூன்ஸ் வாங்கியிருப்பீங்க போலையே. செஞ்சு பார்த்தீங்களா? அங்கிள் சொல்லி கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? இதே போல தான் வாரம் எவ்ரி சண்டே நம்மளோட பீஸ் ஏஜி பாளையங்கோட்டை சேனல் இருக்குல்ல, யூடியூப் சேனல் இருக்குல்ல, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்படி நிறைய சீஃப் கெஸ்டஸ்லாம் வரும்போது நீங்கள் அழகாக நிறைய கிராஃப்ட்ஸ் கற்றுக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீ சொல்லிக் கொடுக்கணும் தானே. வித்தியாசமாக ஏசப்பாவை நீ அறிமுகப்படுத்தலாம். அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்ரி சண்டே 4 o'clock பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நான் உங்களை பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா கிட்ஸ்? பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.